தாக்கப்பட்டு இறந்ததாக குடும்பத்தினரின் மரணத்திற்கு நீதி வேண்டியும் தமிழர் தாயத்தில் அதிகரித்த இராணுவ பிரசனத்துக்கு எதிராகவும் திங்கட்கிழமை 18/8/2025 இடம்பெறும் கட்டால் அதாவது கதவடைப்புக்கு அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழரசு கட்சி தனி செய்தா எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து செய்தா இந்த தமிழரசு கட்சியில அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு செயற்பாடு. ராணுவ பிரசன்னம் கூடி அந்த மக்களின் அழைப்பு சம்பந்தமான கட்சிக்கு அப்பாற்பட்ட செயற்பாடுகள் இங்க இது சம்பந்தமா கூப்பிட்டு சுதந்திரம் சரி மற்ற இதுல முந்தைய மாற்றம் இல்லை. இங்க செம்மணி பிரச்சனை இருக்குது, இந்த விழாவ பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு அவைகள் ஒற்றுமை இது முதலாவது பிரச்சனை. இது முதலாவது உயிரிழப்பு 15ஆம் தேதி போட்ட கட்டால் 18ஆம் தேதிக்கு 18ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது மறுபடியும் இன்றைக்கு முக்கியமா நல்லூர் திருவிழா நடந்து கொள்ள இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை அதாவது கடையடைப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க அறிவிக்கிறீங்க. இதுல முழுக்க சம்பந்தப்பட்டது வெற்றா சங்கம். நீங்க வெற்றா சங்கங்களோட கலைச்சு இதுக்காக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கணும் எவ்வளிய நீங்கள் எங்களை கூட்டம் சொல்லி அறிவிக்கிறார். அடுத்த முக்கியமான பிரச்சனை இப்ப நாங்க யாராருமே பட்டு போயிருக்கோம். எங்களுக்கு வியாபாரம் நடக்கிற நேரம் இதுதான். அதாவது முந்தி ஆகஸ்ட்ல பிசினஸ் இல்லை, இப்ப பிசினஸ் நடக்கிற டைம் இதுதான். இந்த டைம் இதை கூட்டி போட்டு நாங்க இருந்தோம்னா நிலைமை என்ன? 3வது பிரச்சனை இப்ப ஊருக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நாங்கள் கடையை கூட்டுவோமா இருந்தா இந்த சூப்பர் மார்க்கெட் கூட்டப்படாது. என்னால போகுது இது எல்லாத்தையும் விட இங்க இருக்க நீங்கள் முழுக்க அறிவிச்சவை எல்லாருமே மக்கள் தெரிஞ்சீங்க. சரி, இன்னைக்கு மற்ற கடையில் போட்டுனா நாங்க சூப்பர் மார்க்கெட் போய் சாமான் இன்றைக்கு கூலி வேலை செய்து 2000 2500 சம்பளம் பண்ணி கொண்டு போய் 1/2 கிலோ சீனி 1 கிலோ அரிசி 100 கிராம் இது மிளகாய் வண்டி கொண்டே உருத்த சமைக்கிறோம். சூப்பர் மார்க்கெட்டு போவோம். நீங்க கடை கூட்டுறதால பாதிக்கப்பட போவாங்க.
நாங்கள் எத்தனையோ ஆயிரம் கத்தாலும் செய்து கட்டுட்டோம். கிடைச்ச பலன் என்ன? மேல் அறிவிக்கிறாருன்னா மேல் அறிவிக்க சரியா அறிவிக்கும். அதுக்கு தான் பதில் சொன்னேன். வணக்கம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கான பூரண கர்த்தாலுக்கான அழைப்பு. வடக்கு கிழக்கில் அதிகமாக இராணுவ பிரசனத்திற்கு எதிராக 18ஆம் தேதி திங்கட்கிழமை வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசங்களில் பூரண கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மாநகர சபை முதல்வர் என்ற வகையில் இவ்வழைப்பினை ஏற்று எமது தமிழர் பிரதேசத்தில் இராணுவ அடக்குமுறைகள் முற்றாக அகற்றப்பட வேண்டும். தமிழர் காணிகளை ஆக்கிரமித்து இருக்கும் இராணுவம் உடனடியாக வெளியேறி தமிழர்களின் நிலங்களை உடன் கையளிக்க வேண்டும் எனவும், அண்மை காலத்தில் நடைபெற்ற முத்தியன்கட்டு தமிழ் இளைஞன் இராணுவத்தால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டதையும் கண்டித்து பூரண கர்த்தாலை 18/8/2025 அன்று உணர்வுபூர்வமாக அனைத்து தமிழர்களும் இறுக்கமான முறையில் அனுசரித்து இராணுவ பிரசன்னம் தமிழர் பிரதேசங்களிலிருந்து முற்றாக அகல ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழரின் முக்கிய அடையாளமான யாழ் நகரமாக காணப்படும் யாழ் மாநகரசபையின் முதல்வர் என்ற வகையில் அனைவரையும் இந்த கர்த்தாலுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றேன். நன்றி. நாங்கள் பொது அமைப்புகள் வணிகர் வளங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்துறோம். துண்டு பிரசுரம் மூலமும் அழைப்புகள் கொடுத்தோண்டு இருக்கிறோம். மற்றது வணிகர் வளங்கள் அப்படியானவைக்கு நாங்கள் எழுத்து மூல அறிக்கையில் எல்லாம் கொடுத்தோண்டு வரோம் கடிதங்கள். பதில் இனி நாங்கள் இப்போ கட்டால் அனுஷ்டிக்கான் தெரியும் அப்படி அவை இந்த பங்களிப்பு இருக்குமென்றதை இனி நாங்கள் அந்த கட்டாலாண்டு தான் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரதான மாநகர முதல்வராக யாழ்ப்பாண நகர பகுதியில் இருக்கின்ற வர்த்தக சங்கங்களை உங்களால் கட்டுப்படுத்தி இந்த அழைப்பு விடுக்க இல்லாமல் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம்.